ஹாய்ங்க, வணக்கம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் எங்கேயோ தைச்சேன், ரொம்ப நாள் ஆச்சு தைச்சி. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா புது ப்ளவுஸ் அப்படியே இருக்குது, போடவே முடியல. போட்டால் பயங்கரமாக அதில் இருக்கிற ஜரி வந்து குத்துது அப்படின்னு சொல்லி இது ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி குத்துற ஜரி உள்ள துணியாக இருந்துச்சுன்னா அந்த பிரின்சஸ் கட்டுக்கெலாம் அப்படியே வெட்டாமல் தைக்கணும். அது ஒரு மெத்தட் இருக்குது. இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா, மடித்து திருப்பிடணும். உள்ளுக்குள்ளே திருப்பிட்டு தைச்சோம்னா கூட அந்த ஜரியெல்லாம் உள்ளே போயிடும், அப்போவும் குத்தாது. ஆனால் இந்த மாதிரி துணி வந்து கண்டிப்பாக நம்ம ஓவர்லாக் போட்டாலுமே பயங்கரமாக குத்துது. இப்போ இதை எடுத்து அப்படியே மேலே கையில் தேய்ச்சி பார்த்தோம்னா ரொம்பவே கீறுற மாதிரி குத்துச்சு. அதனால் இப்போது இதில் வந்து லைனிங் கிளாத்து கொடுத்து சைடில் ஓரமாக அடிக்க போகிறோம். அந்த தையல் மேலேயே இப்போ நம்ம அந்த ஓவர்லாக் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஓவர்லாக் மேலேயே ஒரு துணியை வச்சு அடிச்சிடலாம். லைனிங் கிளாத்தை ரெண்டாக மடித்து வச்சு அடிக்க போகிறேன். ஒத்தையாக இருந்தால் கூட குத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது இந்த ஜரி. அதனால் ரெட்டையாக மடித்து அப்படியே சுற்றி வச்சு தைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பக்கம் தைச்சிருக்கேன். தைச்சிட்ட பிறகு தான் ஞாபகம் வந்தது, சரி இது ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மடித்து அந்த தையல் மேலேயே, அந்த ஓவர்லாக் மேலேயே மடித்து ஒரு தையல் போட்டுற வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ரெண்டாக மடித்து அப்படியே அந்த தையல் மேலே வச்சு ஒரு தையல் போட்டுட வேண்டியது தான், மடக்கி விட்டு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்கும், குத்துதுன்னு சொல்லி போடாமல் வச்சுருப்போம். அதெல்லாம் இந்த மாதிரி துணியை வச்சு சாதா லைனிங் கிளாத்தையே 2 துணியாக வச்சு மடித்து தைச்சிட்டோம்னா அது குத்தலை. இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். துணி இந்த மாதிரி குத்துற ஜரி துணி இருந்துச்சுன்னா, இதனுடைய ஜரி ரொம்பவே குத்துச்சு. கண்டிப்பாக அவங்களால போடவே முடியாது, அதுவும் இந்த வெயில் டைமில் சுத்தமாக போட முடியாது. எங்கெல்லாம் இந்த பிசுறு பக்கம் தெரியுதோ ஓவர்லாக் போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாமே இந்த ஹாம்கோல் சுற்றி சைடில் 2 பக்கமும் இந்த பிரின்சஸ் கட்டில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி துணி வச்சு தைச்சிட்டேன். உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குத்துதுன்னு ரொம்ப நாளாக போடாமல் வச்சுருக்கிற ப்ளவுஸில் இந்த மாதிரி லைனிங் துணியை அட்டாச் பண்ணி தைச்சி பாருங்கள். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.